அலைக்கும். பெற்றோர்கள் இறந்த பிறகு செலுத்த வேண்டிய பணிவிடை என்ன? ஹஜ்ரத் மாலிக் இப்னு ரஃபியார் அலிலாக கூறினாங்க, நபிஸ்வல்லாஹு ஒருவர் யார ரசூலல்லா, தாய் தந்தையர் இறந்த பிறகு அவர்களின் பணிவிடைகள் பிள்ளைகளின் மீது ஏதேனும் உள்ளதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதற்கு ஆம்னு சொல்கிறாங்க. மேலும் தொழ வேண்டும், தாய் தந்தையருக்காக பாவ மன்னிப்பு தேட வேண்டும். அவர்கள் யாரிடமேனும் ஏதேனும் வாக்கு கொடுத்திருந்தா அதனை நம்ம பூர்த்தி செய்யணும். தாய் தந்தையருக்கு யார் யார் உறவினர்கள் இருக்கிறாங்களோ அவங்களோட நல்ல முறையில் நடக்கணும். தாய் தந்தையர் யாருடன் இருந்தார்களோ அவர்களுக்கெல்லாம் நம்ம கண்ணியம் செலுத்தணும். இவையெல்லாம் தாய் தந்தையர் இறந்த பிறகும் நாம் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் நமக்கு அடங்கியுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம மவுத்தாயிட்டாங்கன்னு சொல்லி நம்ம கஷ்டப்பட்டு வேதனைப்படுறத விட நம்ம அவங்களுக்காக அல்லாவுக்காக தொழுது அல்லாட்ட துவா செய்யக்கூடிய பிள்ளையான நம்மளை அவங்க விட்டுட்டு போயிருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் நம்ம தொழுது துவா செய்யும்போது அவங்களுடைய கபூரில் வேதனை இல்லாமல் அவங்க நிம்மதியாக இருப்பாங்க. ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு உமர் அலிலாக ஒரு அரபியை வழியில் சந்திக்கிறாங்க. அவர் அவர்களுக்கு சலாம் சொன்னார். அவர்கள் அவரை தம் சவாரி கழுதையின் மீது ஏற்றி சவாரி செய்து விட்டு பிறகு தம் தலைப்பாகையும் கொடுக்குறாங்க. இதனை பார்த்து அப்துல்லாஹ் இப்னு உமர் அலிலாக தோழர்கள்ட்ட ஒருவர் கூறினார், இவர் கிராமத்தைச் சேர்ந்தவர், சிறிய விஷயமாக இருந்தாலும் மகிழ்ச்சி அடைவார். இதை கேட்ட அப்துல்லாஹ் இப்னு உமர் அலிலாக அவங்க சொல்கிறாங்க, நான் நபிஸ்வல்லாஹு கூற கேட்டிருக்கிறேன், நல்ல பிள்ளைகளின் ஹித்மத் இதுதான். அதாவது தந்தை இறந்த பிறகும் தந்தையின் உறவினர்களுடன் நல்லபடி நடப்பதாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹஜ்ரத் அபூ ஹுரைரா அவங்க சொல்கிறாங்க, நான் ஒரு தடவை மதீனா முனவராவுக்கு சென்றேன். அப்போ அப்துல்லாஹ் இப்னு உமர் அவங்க சொன்னாங்க, நான் நபிஸ்வல்லாஹு சொல்ல கேட்டிருக்கேன், யார் தன் தந்தையுடன் சங்கை செய்ய விரும்புகிறார்களோ அவன் தன் தந்தையின் உறவினர்களுடன் நல்ல முறையில் நடக்கட்டும்னு சொல்லியிருக்காங்க. என் தந்தை உங்கள் சகோதரருடன் பழக்கம் வைத்திருந்தார். அல்லாஹ்விற்காக நான் உங்களுடன் இருக்க விரும்புகிறேன். எதற்காக என்றால், நீங்கள் மகிழ்ச்சியடைந்தால் என் தந்தை மகிழ்ச்சியடைந்த நன்மை எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எனவே நம்ம தாய் தந்தையருடன் உறவினர்களுடன் நல்ல முறையில் நடந்து நம்மளும் அவங்கள மகிழ்விச்சு நம்ம தந்தையை மகிழ்விச்ச நன்மை, தாய் தந்தையை மகிழ்விச்ச நன்மையை பெறுவதற்கு எல்லாம் வளராத நம்ம இருக்கும் தப்பு செய்வானாக.